வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடையா? நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. வருகின்ற சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததால் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மீது மட்டும் பல்வேறு வழக்குகள் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெண்டர் ஊழல் முறைகேடு, கொடநாடு வழக்கு போன்ற விசாரணை முடியும் வரை தேர்தலில் போட்டியிடக்கூடாது. குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடாது. சேலம் தொகுதியில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் வேட்பாளர்கள் வேறு யாராவது களத்தில் இறங்கலாம். எடப்பாடி மட்டும் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக் கூடாது என்பதற்கேற்ப தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் எதிர்பாராத பல திருப்பங்கள் உருவாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த தேர்தல் வெற்றியடைய வேண்டும், காலத்தின் கட்டாயம் என்று எடப்பாடி பல முறை கூறியுள்ளார். ஆனால் அவரிடம் எந்த ஒரு வெற்றிக்கான அறிகுறிகளும் இல்லை. 35 தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். பாஜகவோ 56 தொகுதிகளை கேட்டுள்ளது. அதற்கான குழுவும் டெல்லியிலிருந்து இன்றைக்கு தமிழகம் வந்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதிகளை பாஜகவிற்கு கொடுக்கவில்லை என்றால் எடப்பாடியின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணையினால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க கூறி பாஜக அழுத்தம் கொடுக்கலாம். இதனால் எடப்பாடிக்கு சிக்கல் ஏற்படும் என்ற தகவலும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதிமுகவை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சிறப்பாக வழிநடத்தி செயல்படுத்திய அதிமுக இப்பொழுது இப்பேற்பட்ட நிலைமையை உருவாக்கியது யார் கிட்ட அதிமுக சிக்கியுள்ளது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நிச்சயம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தென் மாவட்ட மக்கள் அதிமுகவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இடையூறாக இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓபிஎஸ் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வெறுத்து தங்களது சுயநலத்திற்காகவும் குடும்ப உறுப்பினர்களையும் அதிமுகவிற்குள் வரவழைத்து கொடநாடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளால் பயந்து பாஜகவிற்கு அடிமையாகி பாஜக கேட்கின்ற தொகுதிகளை தற்பொழுது கொடுக்க மறுத்தால் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி அவர்கள் போட்டியிட தடை விதிக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறது பாஜக. வருகின்ற திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதால் பலரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதியா அல்லது அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள்.